வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட் வருது, சார் அடுத்தடுத்து ரிவிஷன் வைக்கிறாங்க, என்னால் எக்ஸாமுக்கு படிக்க முடியல, எப்படி சார் படிக்கிறது? இன்னொரு சிலர் இருக்கான், என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சார் டாப் 25 கொஸ்டின்ஸ் கொடுங்க, நான் சென்டம் மார்க் எடுக்கணும், இல்லை முக்கியமான கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வரும்னு சொல்லுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு. இது மாதிரி நான் நிறையா அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன், இதெல்லாம் வரும், இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். ஆனால் இந்த 25 மட்டும் படித்தா ஒருத்தர் மார்க் நல்ல மார்க் எடுத்துட முடியும், இல்லை சென்டம் எடுத்துட முடியும்ன்றது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அதை செய்கிறது கிடையாது, ஏன்னா அது வாய்ப்பே கிடையாது. இந்த 25 கொஸ்டின் மட்டும் தான் படி வரும்னு சொல்கிறதுக்கு நான் கொஸ்டின் எடுத்துருந்தா மட்டும்தான் அது முடியும். நான் கொஸ்டின் எடுக்கலை, சரிங்களா? கவர்மெண்ட் எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்ற போது இதுதான் வரும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. கொஸ்டின் பேப்பர் எடுத்ததை தவிர வேற யாருனாலையும் இந்த கொஸ்டின் தான் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை தயார்படுத்திக்கணும். உங்கள் கையில் இன்னும் 23 நாட்கள் தான் இருக்குது, பொன்னான நாட்கள். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி ஜனவரி 27. இந்த மாதம் முடிவதற்கு ஒரு 4 நாட்கள் இருக்குது, சேர்த்துக்கோங்க, 4 நாள். அடுத்து பிப்ரவரி 7லேருந்து 14க்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. அப்போ 7ஆம் தேதி நடக்குது அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு தயாராவீங்க. அப்போ அங்கே என்ன இருக்குது, நமக்கு ஒரு 6 நாள் இருக்குது. ப்ராக்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம், அதாவது பிப்ரவரி 15லேருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 13 நாள் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 நாள். இந்த 27, 28 1ஆம் தேதி நீங்கள் தமிழ் ரிவிஷனுக்கோ இல்லை ஒரு நாள் எக்ஸஸாக வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 28, 1 அந்த 2 மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தமிழ் ரிவிஷன் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் 23 நாள் இருக்குது. இந்த 23 நாள் நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க? ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நம்ம சிறப்பாக பயன்படுத்தினா மட்டும்தான் வெற்றியே அடைய முடியும். எவ்வளவு கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் இழந்த ஒரு நிமிடத்தை இல்லை ஒரு நொடியை கூட திரும்பி நம்மளால் வாங்க முடியாது. அதனால் சிந்திக்கிறத நிப்பாட்டிட்டு இப்போ இருந்தே செயல்பட ஆரம்பிங்க. எனக்கு படித்தா மறந்து போகும், எனக்கு இது வராது, இது எனக்கு எப்படினாலும் மறந்து போகுது, தப்பாக தான் எழுது, இப்படி மனப்பான்மையிலே நீங்கள் பார்த்தீங்க படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மறந்து போகும், உங்களுக்கு தப்பாக தான் வரும். நான் படிச்சிருவேன், என்னால் சரியாக எழுத முடியும், நான் எழுதி பார்த்துருக்கேன், அதனால் கண்டிப்பாக நான் நல்லபடியாக எழுதுவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. பாஸ் மார்க்கை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு நல்ல கட் ஆஃப், ஒரு நல்ல மதிப்பெண் இருந்தால் தான் ஒரு நல்ல கல்லூரியை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நல்ல கல்லூரியில் நல்ல பேராசிரியர்கள் இருப்பாங்க, நல்ல கல்லூரியில் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும்னா அதற்காக இந்த 23 நாட்கள் நம்ம கடுமையாக உழைக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நீங்கள் பயன்படுத்துங்க. பொழுதை போக்காமல் பொழுதை ஆக்கத்திற்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் செலவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும். பயம் வேண்டாம். பயம்தான் நம்முடைய வெற்றிக்கு முதல் எதிரியாக இருக்கும். அதனால் பயப்படாதீங்க, உங்களை நம்புங்க, உங்களால் முடியும் அப்படின்ற உறுதியோடு இருங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சரியாக படிச்சிங்க அப்படின்னா மே 8 எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மிக்க மகிழ்ச்சியோட உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ரிசல்ட் நல்லாவே வரும். ஒரு நல்ல கல்லூரியில் நீங்கள் சேருவீங்க. ஒரு நல்ல எதிர்காலம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த குழப்பம்லாம் வேண்டாம். அதனால் மன உறுதியோடு படிங்க, வெற்றி நிச்சயம். சரியா தங்கங்களா? கான்ஃபிடண்ட்டாக படிங்க, ஓகேவா? நன்றி மாணவ தங்கங்களா.